Hello friends, welcome to Smile Tech. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிமைண்டர் ஆப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிஸி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ பர்த்டேவோ இல்லை ஆனிவர்சரியோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சில நேரங்களில் மறந்துடுவோம். ஆனால் அதை நமக்கு ஞாபகம் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிமைண்டர் ஆப் இருக்குது. நம்ம எல்லாருமே எவ்வளோ விஷயங்களை மறந்தாலுமே நம்ம கையில் கண்டிப்பாக ஃபோன் வச்சுருப்போம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அது மூலமாக அந்த உங்கள் விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளேயும் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பை நீங்கள் டைப் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இப்போதைக்கு நான் எதுவுமே சேவ் பண்ணி வைக்கல, அதனால பார்த்தீங்கன்னா எந்த ரிமைண்டருமே காட்டல. ஸோ இப்போ வரிசையாக ஃபுல் ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம எதுவுமே செட் பண்ணல, இனிமேல் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபங்க்ஷன், அதாவது என்ன டே, உங்கள் மேரேஜ் டேயாக இருக்கலாம், இல்லை பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அந்த டேயை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்கை கூட இருக்கலாம். இப்போதைக்கு நான் இதில் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருப்பாங்க வாட். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த்டேன்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு, அதாவது எந்த டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போது ஏதாவது டேட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைமில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா வெப், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இருக்கிறதும் ரிமைண்டரில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நன் கொடுத்தும் வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நன் கொடுக்குறேன். ஸோ உங்கள் விருப்பம் இருந்தால் ஏதாவது நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அடுத்தது ஆப்ஷனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட், அதாவது பார்த்தீங்கன்னா வருஷம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் ரிப்பீட் கொடுக்குறாலும் கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா. இப்போ ஒரு டீம் மீட்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்துக்கு வரும். அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் எதாவது இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்ரி இயர்னாலும் கொடுக்கலாம், எவ்ரி எக்ஸ்டேஷனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வேர், ஸோ இந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய லொக்கேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அது கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத கரெக்டாகவும் காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோஸ், அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பர்த்டே அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிலவங்க ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போடுவாங்க. அதாவது இன்னும் 20 டேஸில் இருக்குது, இன்னும் 10 டேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் கவுண்ட் டவுன் இன் டேஸா, வீக்ஸா, மந்த்ஸா அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அது கவுண்ட் டவுனாக காட்டும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஆட் ஈவன் கொடுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கவுண்ட் டவுனோடு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் என்ன தான் பிஸி சிச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து விஷ் பண்ணிக்கலாம். முக்கியமான மீட்டிங் எதாவது இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஆப் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ.